ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரிக்காய் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்குறேங்க. இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கோங்க. இப்போ நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. நல்லெண்ணெய் இதில் தாங்க இந்த ரெசிபி செய்யணும். நல்லெண்ணெய் செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்துக்குங்க. ஒரு 1/4 கிலோ திட்டத்துக்கு சொல்கிறேங்க. பூண்டை சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா பொரித்து எடுக்கணும். நம்ம நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாங்க. நல்லா அந்த எண்ணெயில் இந்த கத்திரிக்காயும் நல்லா வதங்கணும். எண்ணெயிலே வேக விடணுங்க. வதங்கணுன்றதோட நல்லா அந்த எண்ணெயிலே வேக விடணும். இந்த கத்திரிக்காய் தொக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் செஞ்சுட்டு ஊர் பயணத்துக்கு கூட எடுத்து போகலாங்க. கெட்டு போகாது, அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம சப்பாத்தி இப்போ தயிர் சாதம்லாம் எடுத்து போகிறீங்கன்னா ஒரு சைட் டிஷ்ஷாக இதை எடுத்து போகலாங்க செஞ்சுட்டு. அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு வதங்குறது நம்ம எடுத்துடலாம். இல்லை எண்ணெய் வடிகட்டிட்டு எடுத்துக்கலாங்க. அதே எண்ணெயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 5 வரமிளகா, 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே பொன்னிறமாக வறுத்து எடுக்கணுங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வருங்க. அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. அது கூட ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி சேர்த்துக்குங்க. புளி சேர்த்துட்டு ரொம்ப வதங்க தேவையில்லைங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம பருப்பு மட்டும் பொன்னிறமாக ஆயிடுது இல்லைங்களா. இப்போ நிறுத்திடலாம். இப்போ இது கூடவே இந்த கத்திரிக்காயும் சேர்த்துடலாங்க. இது இப்படியே ஆறட்டங்க. ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுதுங்க. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. நான் இப்போ புளி சேர்த்துருக்குறேன் இல்லைங்களா. நீங்கள் அதுக்கு பதிலாக தக்காளி சேர்த்து கூட நீங்கள் செய்யலாம். இப்போ இது கூடயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சுங்க. இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சது 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. நல்லா கடுகு வெடிக்கிட்டோன்னு கேஸ் ஆஃப் பண்ணுறங்க. நல்லா வெடிக்குது இல்லைங்களா. இந்த டைமில் ஆஃப் பண்ணுறங்க. அந்த எண்ணெய் சூட்லேயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தாங்க சேர்க்கணும். இந்த கலருக்கோசம்தான். சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோங்க. அதையும் சேர்த்துக்கலாம். அதுலேயே வெங்காயம் வதங்க தேவையில்லைங்க. அப்படியே இருக்கட்டும், பச்சையாகவே இருக்கட்டும். நம்ம அரைச்ச கத்திரிக்காய் தொக்கை சேர்த்துக்கலாங்க. அதில் இந்த எண்ணெயில் லைட்டாக இப்போ பரட்டி விடுங்க. அவ்வளோதாங்க. மேலே பொடியாக இருக்குன்னா மல்லித்தழை சேர்த்துக்கலாங்க. இதை வந்து நீங்கள் கத்திரிக்காயில் தான் செஞ்சீங்கன்னு யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க இது கத்திரிக்காயில் செஞ்ச தொக்குதான்னு சொல்லிவிட்டு. அவ்வளோதாங்க. சூப்பரான ஒரு கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.